கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாள். நேற்றைக்கு வந்திருந்த அந்த எக்ஸிட் போல் முடிவுகள் எதிர்பார்த்தபடியே மோடிக்கு அமோக வெற்றி கிடைக்கும் என்பதை உறுதி செய்திருக்கிறது. தேசிய அளவில் ஒரு புதிய சாதனையை நோக்கி பிஜேபி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுவதாக அமைந்தது. அதனால நேற்றைக்கு அந்த எக்ஸிட் போல் வந்த தினம் பிஜேபி அன்பர்களுக்கும் பிஜேபி அனுதாபிகளுக்கும் இன்னொரு தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள். அநேகமா வருகிற 4ஆம் தேதி ரிசல்ட் வர்றப்போ விடுவதற்கான பட்டாசுகளை இப்போதே சேமிக்க தொடங்கி இருப்பார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ அந்த எக்ஸிட் போல் முடிவுகளை நாம பார்க்க போறோம். முதல்ல தேசிய அளவுல என்ன எக்ஸிட் போல், அதுக்கப்புறம் மாநில அளவுல எக்ஸிட் போல் ப்ரிடிக்ஷன்ஸ் என்னென்ன வந்தது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா நம்ம தொகுத்து தரப்போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல்ல தேசிய அளவுல என்ன அப்படின்னா, ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியா டுடே அந்த எக்ஸிட் போல் என்ன சொல்லுகிறது என்றால், என்டிஏவுக்கு 361 401 சீட்டு வரைக்கும் கிடைக்கும் என்று சொல்லுகிறது. இத்தனைக்கு இந்தியா டுடே எடிட்டர் ராஜ்தீப் சர்தேசாய் எப்போதுமே மோடியை தொடர்ந்து விமர்சிக்கக்கூடியவர். அவருடைய தொலைக்காட்சியிலேயே என்டிஏ 401 தொகுதிகள் வரை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாட்டம் லைன் 361. இண்டி கூட்டணிக்கு 131 166, அதர்ஸ் 8 to 20. சி ஓட்டர்ஸ் என்டிஏவுக்கு 353 383, இண்டி கூட்டணிக்கு 152 182, அதர்ஸ் 4 to 12. டுடேஸ் சாணக்கியா என்டிஏவுக்கு 384 415, இண்டி கூட்டணிக்கு 96 118, அதர்ஸ் 27 to 45. இல்ல டுடேஸ் சாணக்கியா கொடுத்திருக்க ஃபிகர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கொடுக்கிற பாட்டம் லைனே 384, மேக்சிமம் 415, ரொம்ப பெரிய அளவுல கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த டுடேஸ் சாணக்கியா சில சந்தர்ப்பத்துல பிரமாதமான ப்ரிடிக்ஷன் சொல்லி சாதிச்சு காட்டியிருக்காங்க. 2015 யாருமே எதிர்பார்க்கல ஆம் ஆத்மி இவ்வளவு பெரிய வெற்றியை பெறும்னு. ஆனா டெல்லியில இருக்கிற 70 தொகுதிகளில் 68 தொகுதிகளில் ஆம் ஆத்மி ஜெயிக்கும்னு டுடேஸ் சாணக்கியா தைரியமா பதிவு பண்ணாங்க. என்னையா அது இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிருந்தா, உண்மையிலேயே 68 தொகுதிகள் ஆம் ஆத்மி ஜெயிச்சது. அதை ப்ரிடிக்ட் பண்ணவங்க சாணக்கியா. அதே போல 2014 மோடி சிறப்பான முறையில வெற்றி பெறுவார் அப்படின்னு அந்த ஃபிகர்ஸை ரொம்ப துல்லியமா கணிச்சது டுடேஸ் சாணக்கியா. அந்த டுடேஸ் சாணக்கியா தான் இப்ப என்டிஏ 384 415 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்று கணித்து இருக்கிறது. அதுக்கடுத்த டி டைனமிக்ஸ் அது என்ன சொல்லியிருக்கேன்னா, என்டிஏவுக்கு 371, இண்டி கூட்டணி 125, அதர்ஸ் 47. ஜன் கி பாத் அது என்டிஏவுக்கு 362 392 வரைக்கும், இண்டி கூட்டணி 141 161, அதர்ஸ் 10 to 20. பி மார்க் என்டிஏவுக்கு 359, இண்டி கூட்டணி 154, அதர்ஸ் 30. மேட்ரிஸ் என்டிஏவுக்கு 353 368, இண்டி கூட்டணி 118 133, அதர்ஸ் 43 48. சிஎன்எக்ஸ் என்டிஏ 371 401, இண்டி கூட்டணி 109 139, அதர்ஸ் 28 38. இடிஜி ரிசர்ச் என்டிஏ 358. இந்த இடிஜி ரிசர்ச்ங்கிறது டைம்ஸ் நவோட சேர்ந்து பிரசன்ட் பண்ணாங்க. அதுல என்டிஏ 358, இண்டி கூட்டணி 152, அதர்ஸ் 33. போல் ஸ்டார்ட் என்டிஏவுக்கு 346, இண்டி கூட்டணி 162, அதர்ஸ் 35. இதுல என்னன்னா 3 முக்கியமான ஏஜென்சிஸ் 400 தொகுதிகளுக்கு மேல என்டிஏவுக்கு கொடுத்திருக்கின்றன. ஒன்னு சிஎன்எக்ஸ், இன்னொன்னு இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா, இன்னொன்னு டுடேஸ் சாணக்கியா. சோ 3 முக்கியமான ஏஜென்சிஸ், ரொம்ப ஒரு கிரெடிபிலிட்டியோட கொண்ட முக்கியமான ஏஜென்சிஸ், இன்க்ளூடிங் டுடேஸ் சாணக்கியா 400க்கு மேல கொடுத்திருக்கிறதுனால அநேகமாக 400 என்டிஏ தொடுவதும் சாத்தியம் என்று
எக்ஸிட் போல்கள் உறுதி செய்து இருக்கின்றன. இனி மாநில வாரியா பார்ப்போம். இந்த மாநில வாரியா பார்க்கிறப்போ முதல் மாநிலம் நான் எடுத்துக்கொண்டிருப்பேன் டெல்லி. இந்த டெல்லியை பத்தி தான் நிறைய கேள்வி வந்தது. என்ன அப்படின்னா, காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கைகோத்துட்டாங்களே, இப்ப என்ன ஆகும்? இதுக்கு முன்னால ஜெயிச்ச மாதிரி 7க்கு 7 ஸ்வீப் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் எக்ஸிட் போல் கிட்டத்தட்ட 7 தொகுதி வரைக்கும் பிஜேபி ஜெயிப்பது சாத்தியம் என்று கூறியிருக்கின்றன. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சோ டெல்லியில பிஜேபி ஸ்வீப் பண்ணுவது உறுதி என்று தெரிகிறது. இப்ப எக்ஸிட் போல் படி பார்ப்போம். டைம்ஸ் நவ் 7க்கு 7, ஜன் கி பாத் 7க்கு 7, போல் ஸ்டார்ட் பிஜேபி 7க்கு 7 ஜெயிக்கும் என்று சொல்லுகிறது. பி மார்க் 7க்கு 7 பிஜேபி ஜெயிக்கும் என்று சொல்லுகிறது. இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா 6ல இருந்து 7 தொகுதி வரைக்கும் மேக்சிமம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை குறைஞ்சா ஒரு தொகுதி லூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. டுடேஸ் சாணக்கியா 6ல இருந்து 7 வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கும் என்று கூறுகிறது. சி ஓட்டர்ஸ் 4ல இருந்து 6 தொகுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆம் ஆத்மிக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு 1ல இருந்து 3 தொகுதி வரைக்கும் சி ஓட்டர்ஸ் கொடுக்குறாங்க. மேட்ரிக்ஸ் என்னன்னா 5ல இருந்து 7 தொகுதி வரைக்கும் பிஜேபிக்கு கொடுக்கிறது. மினிமம் 5க்கு குறையாது, ஆனா மேக்சிமம் 7 வரைக்கும் கூட போகலாம். ஒருவேளை ஆம் ஆத்மி காங்கிரஸ் கம்பெனிக்கு ஒரு 2 சீட் வரைக்கும் கூட கிடைக்கலாம் அப்படின்னு. இந்த இதுல மொத்தத்துல மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஏஜென்சிஸ் பிஜேபி 7க்கு 7 ஜெயிக்கும் என்பதை உறுதி செய்திருக்கிறது. இதுல பர்சன்டேஜ் ஆஃப் போல அப்படின்னு பார்த்தால் டெல்லியில என்டிஏ 54% ஸ்கோர் பண்ணும் என்று தெரிய வந்திருக்கிறது. இந்தி கூட்டணிக்கு 45% கிடைக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது. சோ 9% இந்தி கூட்டணியை காட்டிலும் பிஜேபி கூடுதலாக இருக்கிறது என்று சொன்னார். இந்தி கூட்டணி டோட்டலா ஸ்மாஷ் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். அதனால ஒரு சில ஏஜென்சிஸ் ஒரு சீட்டு கிடைக்கும், 2 சீட்டு கிடைக்கும்னு ஆம் ஆத்மி காங்கிரஸ் கம்பைனுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அநேகமா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்ல என்ன ஆகும்? அல்ல ராகுல் காந்தி, ஏன்னா அவர் மிகப்பெரிய அறிவுலக மேதை, அரசியல் ஞானி. அவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா, இந்த உத்தரப்பிரதேஷ்ல இருக்க 70 தொகுதிகள்ல வாரணாசியில மட்டும்தான் பிஜேபி ஜெயிக்கும், மற்றபடி எதுலையுமே ஜெயிக்காது அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார். ஆனா எக்ஸிட் போல் என்ன சொல்லுகிறதுன்னு பார்ப்போம். எக்ஸிட் போல்னா மொத்தம் இருக்கக்கூடிய 80 தொகுதிகள்ல ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே அது என்ன சொல்லியிருக்குன்னா 64ல இருந்து 67 என்டிஏ, இந்தி கூட்டணிக்கு 8ல இருந்து 12, அதர்ஸ் 1. சி ஓட்டர்ஸ் ஏபிபி என்டிஏவுக்கு 62 to 66, இந்தி கூட்டணிக்கு 15ல இருந்து 17. இடிஜி டைம்ஸ் நவ் என்டிஏவுக்கு 69, இந்தி கூட்டணிக்கு 11. மேட்ரிக்ஸ் ரிபப்ளிக் பாரத் அது என்டிஏவுக்கு 69ல இருந்து 74, இந்தி கூட்டணிக்கு 6 to 11. சாணக்கியா நியூஸ் 24 என்டிஏவுக்கு 61ல இருந்து 75, அதே நேரத்தில் இந்தி கூட்டணிக்கு 6ல இருந்து 18. சோ இதுல கொடுத்திருக்கிறதுல ஒரு 61 பாட்டம் லைன், மேக்சிமம் 75 அப்படிங்கிற மாதிரியா போயிட்டு இருக்கு. என்னோடது நான் ஆல்ரெடி நேற்றுக்கு கொடுத்திருந்த ப்ரிடிக்ஷன்ல சொல்லியிருந்தேன், 70க்கு குறைந்து என்டிஏ போகாது, 70க்கு மேலதான். இதை இப்போவும் நான் உறுதியா நம்புறேன். ஸோ 75 வரைக்கும் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்திருக்கிறதுனால திரும்பவும் அந்த 2014 இருந்து அந்த பழைய பெர்ஃபார்மன்ஸுக்கு என்டிஏ போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2014 என்டிஏ 73 தொகுதிகளில் வென்றது. கிட்டத்தட்ட அதே இதை திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட இன்னொரு பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா. அங்க இருக்கிற மொத்த தொகுதிகள் 48. மகாராஷ்டிரால இந்த தடவை என்டிஏவுக்கு அவ்வளவுதான், பிஜேபி காலி அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எக்ஸிட் போல் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சிஸ் மை இந்தியா, அவங்க இந்தியா டுடே அந்த எக்ஸிட் போல் என்டிஏவுக்கு 28ல இருந்து 32, இந்தி கூட்டணிக்கு 16ல இருந்து 20. சி ஓட்டர்ஸ் ஏபிபி என்டிஏவுக்கு 22ல இருந்து 26, இந்தியாவுக்கு 23 to 25. இடிஜி டைம்ஸ் நவ் என்டிஏ 26, இந்தி கூட்டணி 22. மேட்ரிக்ஸ் ரிபப்ளிக் பாரத்
என்டிஏ 30-36, இண்டி கூட்டணி 13-19. சாணக்கியா நியூஸ் 24, என்டிஏ 28-38, இண்டி கூட்டணி 10-20. சோ எல்லா இதுலயுமே இந்திய கூட்டணியை காட்டிலும் என்டிஏவுக்கு அதிகமாக இருக்கிறது. பட் போன தடவை 48-41 என்டிஏ ஜெயித்தது. ஆனால் இந்த தடவை அதிகமா கொடுத்திருக்க சாணக்கியாவை 28-38 அப்படின்னா கொடுத்திருக்கு. அப்படின்னா இந்த சரிவு எங்கே வருகிறது அப்படின்னா, இந்த சிவசேனை உடைஞ்ச 2ஆனது, தேசியவாத காங்கிரஸ் உடைஞ்ச 2ஆனது அப்படிங்கிறதுல ஒருவேளை ஏக்நாத் ஷிண்டே அதே போல அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இதை மக்கள் ஏற்காமல் இருந்திருக்கலாம். சோ பிஜேபியினுடைய துணை கட்சிகளான தோழமை கட்சிகளான இந்த 2 கட்சிகளும் பல இடங்களில் தோல்வியை காணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா பிஜேபி அது போட்டியிடுகிற 28 தொகுதிகள்ல 26 வரைக்கும் திட்டவட்டமா ஜெயிக்கும் நான் நம்புறேன். ஆனா என்டிஏ சைடுல தோல்வின்னு இருந்தால் அது ஏக்நாத் ஷிண்டே சிவசேனை அதே போல அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இந்த 2 கட்சிகளும் தான் தோற்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதன் அடிப்படையில பார்த்தால் நான் நேற்றைக்கு சொன்னதான் இன்னைக்கு ரிப்பீட் பண்ண விரும்புறேன். மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரை பிஜேபிக்கு வெற்றி, என்டிஏவுக்கு தோல்வி என்பதாக நமக்கு தெரிகிறது. அதை உறுதி செய்வதாக இந்த எக்ஸிட் போல் அமைந்திருக்கிறது. அதுக்கடுத்தது அத்தனை பேர் ஆவலோடு எதிர்பார்த்த வெஸ்ட் பெங்கால். மொத்தம் அங்க 42 தொகுதி. இந்த தேர்தலில் எல்லோரும் கவனிக்கணும். யூபி பை அண்ட் லார்ஜ் ரொம்ப பீஸ்ஃபுல்லா தேர்தல் நடந்தது. பீகார்ல எந்த வன்முறையும் இல்லை, அவ்வளவு அமைதியா தேர்தல் நடந்தது. இந்த எலெக்ஷன்ல ஊர்பட்ட வன்முறை நடந்தது முழுக்க வெஸ்ட் பெங்கால்ல மட்டும்தான். அந்த வெஸ்ட் பெங்கால்ல என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருந்தது. இப்ப எக்ஸிட் போல் ரிசல்ட் அதுக்கும் முடிவு கட்டி இருக்கிறது. என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே என்டிஏவுக்கு 26 முதல் 31 தொகுதிகள் வரை கிடைக்கும். டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸுக்கு 11-14, இந்திய கூட்டணிக்கு 2 என்று கூறியிருக்கிறது. அதே போல சி ஓட்டர்ஸ் ஏபிபி 23-27 என்டிஏவுக்கு கொடுக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 13-17, இந்திய கூட்டணிக்கு 1-3. இடிஜி டைம்ஸ் நவ் அது என்டிஏவுக்கு 21, திரிணாமுல் காங்கிரஸுக்கு 20, இந்திய கூட்டணிக்கு 1. மேட்ரிக்ஸ் ரிபப்ளிக் பாரத் என்டிஏவுக்கு 21-25, இந்திய கூட்டணிக்கு 16-20, அதர்ஸ் அதாவது காங்கிரஸ் அந்த கம்யூனிஸ்ட் கம்பைனுக்கு 0-1. சாணக்கியா நியூஸ் 24 என்டிஏவுக்கு 19-29, திரிணாமுல் காங்கிரஸ் 12-22, காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்டுக்கு 0-2 இதை கொடுத்திருக்காங்க. இதுல நேற்றைக்கு நான் சொல்லி இருந்தது, என் சொந்த ப்ரெடிக்ஷனா நான் சொல்லி இருந்தது 26க்கு குறையாது. வெஸ்ட் பெங்கால்ல ரொம்ப பிரமாதமா அந்த தடவை பிஜேபி ஷைன் பண்ணும், 26க்கு குறையாது அப்படின்னு சொல்லி இருந்தேன். கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியால ஸ்டார்டிங் பாயிண்டே 26 தான். 26ல ஆரம்பிச்சு 31 வரைக்கும். சென்ற முறை பிஜேபி 18 தொகுதிகளில் வென்றது. இந்த முறை கிட்டத்தட்ட 26-30 தொகுதிகளுக்குள் வெல்லும் என்பதை கருத்து கணிப்பு, குறிப்பா தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் முடிவுகள் உறுதிப்படுத்துகின்றன. இது மம்தா பானர்ஜிக்கு ரொம்ப பெரிய பிக் ப்ளோவா இருக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு அடுத்தது அஸ்ஸாம். அஸ்ஸாமுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு. வடகிழக்கு மாநிலங்களிலேயே மிகப்பெரிய மாநிலம் அஸ்ஸாம். அங்க இருக்க மொத்த தொகுதிகள் 14. இந்த 14ல இப்ப நேற்றைக்கு நான் சொல்லியிருந்த ப்ரெடிக்ஷன் என்னன்னா 14க்கு 12 திட்டவட்டமாக பிஜேபி ஜெயிக்கும். இப்ப எக்ஸிட் போல் முடிவு என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே என்டிஏவுக்கு 9-11, இந்திய கூட்டணிக்கு 2-4. சி ஓட்டர்ஸ் ஏபிபி என்டிஏவுக்கு 10-12, இந்திய கூட்டணி 2-4. இடிஜி டைம்ஸ் நவ் என்டிஏவுக்கு 12, இந்திய கூட்டணி 1, அதர்ஸ் 1. மேட்ரிக்ஸ் ரிபப்ளிக் பாரத் என்டிஏவுக்கு 10-12, இந்திய கூட்டணிக்கு 2, அதர்ஸ் 1. சாணக்கியா நியூஸ் 24 என்டிஏவுக்கு 10-14,
அதே நேரத்தில் இந்தி கூட்டணிக்கு 0-2, அதர்ஸ் 0-2. ஸோ நீங்க ஒரு போலா போல்ஸ் இதை போட்டு ஆவரேஜ் போட்டீங்கன்னா நான் சொன்ன அந்த ஃபிகர் 12 திட்டவட்டமா வரும். அதனால இப்பவும் சொல்றேன், அங்க இருக்க 14 தொகுதிகளில் 12க்கு குறையாமல் பிஜேபி ஜெயிக்கும், சாதனை படைக்கும். அதுக்கு அடுத்தது அத்தனை பேரும் அவளோட எதிர்பார்க்கிற பஞ்சாப். ஏன்னா பஞ்சாப்ல ஆம் ஆத்மி காங்கிரஸ் இரண்டும் தனித்தனியாக எதிரும் புதிருமாக மோதிக்கொண்டன. ஆனா 2 கட்சியும் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி. பஞ்சாப்ல எப்போதுமே பிஜேபி பெரிய செல்வாக்கோட இருந்தது கிடையாது. ஆனால் இந்த தடவை அதை வளர்றதுக்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பஞ்சாப்ல என்ன நடக்கும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் இருந்தது. இப்ப எக்ஸிட் போல் முடிவுகள் அதற்கான பதிலை தந்திருக்கின்றன. ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே எக்ஸிட் போல் என்டிஏவுக்கு 2-4 தொகுதிகள், இந்தி கூட்டணிக்கு 7-11, அதர்ஸ் 2-4 அப்படிங்கிற. இந்த இந்தி கூட்டணியில 7-11 அது என்ன அர்த்தம்னா, ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஒருத்தர எதிர்த்து போட்டிடுறாங்க. இப்ப ஆம் ஆத்மி 4 இடத்துல ஜெயிக்குது, காங்கிரஸ் 2 இடத்துல ஜெயிச்சால் இந்த ரெண்டுமே இந்தி கூட்டணியில இருக்கிற கட்சி தானே. அதனால இந்தி கூட்டணிங்கிற அந்த டேலியில வந்துடும், அந்த லிஸ்ட்ல வந்துடும். ஸோ அந்த அடிப்படையில அவங்கவுங்க தனியா ஜெயிச்சதை கூட்டி இதை 7-11 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே போல சி ஓட்டர்ஸ் ஏபிபி என்டிஏவுக்கு 1-3, இந்தி கூட்டணி 6-8, அதர்ஸ் 3-5. இடிஜி டைம்ஸ் நவ் என்டிஏவுக்கு 4, இந்தி கூட்டணி 9, அதர்ஸ் 0. மேட்ரிக்ஸ் ரிபப்ளிக் பாரத் என்டிஏவுக்கு 0-2, இந்தி கூட்டணி 3-9, அதர்ஸ் 6. இந்த அதர்ஸ்ல அகாலிதள் இதெல்லாம் வரும். சாணக்கியா நியூஸ் 24 என்டிஏவுக்கு 1-7 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்திய கூட்டணிக்கு 2-10, அதர்ஸுக்கு 2-4 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ சராசரியா பார்த்தால் பிஜேபி அல்லது என்டிஏ எப்படி இருந்தாலும் ஒரு 4 தொகுதிகள் வரை பஞ்சாப்ல வெற்றி பெறும் என்று தெரிகிறது. பஞ்சாப்ல 4 தொகுதி, அங்க இருக்க மொத்த தொகுதியே 13. 13ல 4 தொகுதி ஜெயிச்சாலே அது மிகப்பெரிய வெற்றியாகத்தான் நான் கருதுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆன பிரசன்ஸ் பிஜேபிக்கு எப்போதுமே பஞ்சாப்ல இருந்ததில்லை. இந்த தடவை அது ஒரு பெரிய எழுச்சி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது சத்தீஸ்கர். சத்தீஸ்கர்ல 11 தொகுதிகள். நேற்றைக்கு என்னுடைய ப்ரிடிக்ஷன்ல என்ன சொல்லியிருந்தேன்னா 11-11 ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்ப எக்ஸிட் போல் என்ன சொல்லிட்டு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே என்டிஏவுக்கு 10-11, இந்தி கூட்டணி 1. சி ஓட்டர்ஸ் ஏபிபி என்டிஏவுக்கு 10-11, இந்தி கூட்டணிக்கு 1. இடிஜி டைம்ஸ் நவ் என்டிஏவுக்கு 10, இந்தி கூட்டணிக்கு 1. அதே நேரத்தில் மேட்ரிக்ஸ் ரிபப்ளிக் பாரத் அது என்ன சொல்லியிருக்குன்னா என்டிஏவுக்கு 9-11, இந்தி கூட்டணிக்கு 0-2. சாணக்கியா நியூஸ் 24 என்டிஏவுக்கு 10-11, அதே நேரத்தில் இந்தி கூட்டணிக்கு 0-1. ஸோ நான் சொன்ன அதே ஃபிகர், இந்த 11ங்கிறது கிட்டத்தட்ட மொத்த இந்த 5 எக்ஸிட் போல் முடிவுல 4 முடிவுகள் 11 வரைக்குமே பிஜேபி போகும். அதாவது டோட்டல் ஸ்வீப்புக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கு. இதைத்தான் நேற்றுக்கு நானும் சொல்லியிருந்தேன். அடுத்து நம்ம ஹரியானாவை பார்க்கலாம். ஹரியானால இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் 10. இந்த ஹரியானால பிஜேபி ஒரு மிகப்பெரிய செட்பேக்கை சந்திக்கும் என்று சொல்லப்பட்டது. நேற்றைக்கு வரைக்கும் பிஜேபியின் தோழராக இருந்த துஷ்யந்த் சௌட்டாலா அவருடைய கட்சியான ஜனநாயக ஜனதா கட்சி பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேறி தனியாக போட்டியிட்டது. அதனால ஓட்டுகள் பிரிகிற காரணத்தினால பிஜேபி படுதோல்வி அடையும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனா இப்ப எக்ஸிட் போல் முடிவு என்ன சொல்லுகிறதுங்கிறத பார்ப்போம். ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே அவங்க என்னன்னா 10 தொகுதியில என்டிஏவுக்கு 6-8 தொகுதிகள் வரை கிடைக்கும். இந்தி கூட்டணிக்கு 2-4. சி ஓட்டர்ஸ் ஏபிபி என்டிஏவுக்கு 4-6, இந்தி கூட்டணிக்கு 4-6. இடிஜி டைம்ஸ் நவ் என்டிஏவுக்கு 7, இந்தி கூட்டணிக்கு 3. மேட்ரிக்ஸ் ரிபப்ளிக் பாரத் என்டிஏவுக்கு 7-9, இந்தி கூட்டணிக்கு 1-3. சாணக்கியா நியூஸ் 24 என்டிஏவுக்கு 4-8, அதே நேரத்தில் இந்தி கூட்டணிக்கு 2-6. ஸோ மோரார்லெஸ் 6-8 தொகுதிகளுக்குள்ள பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநிலம் பீகார்.
பீகார்ல மொத்த தொகுதிகள் 40. ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்லுகிறது அப்படின்னா என்டிஏவுக்கு 29ல இருந்து 33 தொகுதிகள் வரை கிடைக்கும். இண்டி கூட்டணிக்கு 7 to 10. சி ஓட்டர்ஸ் ஏபிபி என்டிஏவுக்கு 34ல இருந்து 38 தொகுதிகள் வரை, அதாவது இருக்கிறதே 40 தொகுதி, அல்ல 38 வரைக்கும் என்டிஏ ஜெயிக்கும் என்று கூறுகிறது. இண்டி கூட்டணி 3 to 5. இடிஜி டைம்ஸ் நவ் என்டிஏவுக்கு 31, அதே நேரத்தில் இண்டி கூட்டணிக்கு 8. மேட்ரிக்ஸ் ரிபப்ளிக் பாரத் என்டிஏவுக்கு 32ல இருந்து 37, இண்டி கூட்டணிக்கு 2 to 7. சாணக்கியா நியூஸ் 24 என்டிஏவுக்கு 32ல இருந்து 40 வரைக்கும் வந்துச்சுன்னா டோட்டல் ஸ்வீப். அதே நேரத்தில் இந்திய கூட்டணிக்கு 0 to 8, 0வும் போகலாம், 0ல இருந்து ஆரம்பிச்சு 8 தொகுதிகளுக்குள்ள ஏதோ ஜெயிக்கும், மேக்சிமம் 8 அப்படின்னு. இந்த சாணக்கிய படி பாத்தீங்கன்னா என்டிஏவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 32, ஆனால் மேக்சிமம் 40 வரைக்குமே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிங்கிறப்போ பீகார் வந்து லாலுவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அடுத்தது மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ்ல மொத்த தொகுதிகள் 29. இப்ப நேற்றுக்கு நான் சொல்றப்போ 29க்கு 29 ஸ்வீப் பண்றதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2019ல 29ல 28 தொகுதிகள் வரை பிஜேபி வென்றது, அதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்ப எக்ஸிட் போல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியா டுடே எக்ஸிட் போல் 28ல இருந்து 29 என்டிஏ, இண்டி கூட்டணிக்கு 1. சி ஓட்டர்ஸ் ஏபிபி 26ல இருந்து 28 தொகுதி, இண்டி கூட்டணிக்கு 1ல இருந்து 3. இடிஜி டைம்ஸ் நவ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, என்டிஏ டோட்டல் ஸ்வீப் 29க்கு 29 ஜெயிக்கும், இண்டி கூட்டணிக்கு 0. மேட்ரிக்ஸ் ரிபப்ளிக் பாரத் 26ல இருந்து 29 என்டிஏ, இண்டி கூட்டணிக்கு 0 to 3. சாணக்கியா நியூஸ் 24 27 to 29 என்டிஏ, இண்டி கூட்டணிக்கு 0 to 2. இதுல வந்து டோட்டல் ஸ்வீப்புக்கு நிறைய வாய்ப்பு உண்டு, அதை நேற்றுக்கே நான் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு வேளை ஒரு தொகுதியில பிஜேபி லூஸ் பண்ணலாம். அந்த தொகுதி எதுவா இருக்கும்னா கமல்நாத்துடைய மகன் போட்டியிடுகிற குணா தொகுதியாக இருக்கும். அந்த தொகுதியில வேணா காங்கிரஸ் ஜெயிக்கவே முடிய, மற்றபடி அத்தனை தொகுதியிலும் பிஜேபி அள்ளும், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. அதுக்கு அடுத்தாப்புல ரொம்ப எதிர்பார்ப்பை கொண்டு வந்த ஒரு மாநிலம் கர்நாடகா. கர்நாடகால இந்த தடவை பிஜேபி அவ்வளவுதான் காலி கதை கந்தல் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையில எக்ஸிட் போல் முடிவு என்ன சொல்லுகிறதுங்கிறத பார்ப்போம். ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியா டுடே எக்ஸிட் போல் என்டிஏ 23ல இருந்து 25 தொகுதிகள் வரை பெறும் என்று சொல்லுகிறது. மொத்தம் அங்க இருக்கிற தொகுதிகள் எண்ணிக்கையே 28, 28ல 25 வரைக்கும் என்டிஏ ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்திய கூட்டணிக்கு 3ல இருந்து 5. சி ஓட்டர்ஸ் ஏபிபி 23ல இருந்து 25, இந்திய கூட்டணி 3 to 5. இடிஜி டைம்ஸ் நவ் அது என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா என்டிஏவுக்கு 23, இந்திய கூட்டணிக்கு 5. மேட்ரிக்ஸ் ரிபப்ளிக் பாரத் என்டிஏ 19ல இருந்து 23, இந்திய கூட்டணி 5 to 8. சாணக்கியா நியூஸ் 24 என்டிஏ 20 to 28, அதே நேரத்தில் இந்திய கூட்டணி 0 to 8. அதாவது சாணக்கியா படி பாத்தீங்கன்னா கர்நாடகால டோட்டலா அத்தனை தொகுதியிலுமே என்டிஏ ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. இந்திய கூட்டணி 0ல இருந்து 8 வரைக்கும், 0வும் போகலாம், அப்படியே ஒருவேளை சில தொகுதிகள் ஜெயிச்சா மேக்சிமம் 8 தொகுதி வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத சாணக்கியா உறுதி செய்கிறது. சோ இதை வச்சு ஒரு ஆவரேஜா பார்த்தால் நிச்சயமா ஒரு 24 தொகுதிகளுக்கு குறையாமல் என்டிஏ கைப்பற்றும் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ளலாம். போன தடவை 2019ல என்டிஏவுக்கு 28ல 26 தொகுதிகள் கிடைத்தன. இந்த தடவை 28க்கு 24 தொகுதிகளுக்கு குறையாமல் கிடைக்கும் என்று தெரிகிறது. சோ லூஸ் பண்ணா ஒரு 2 தொகுதி முன்னை காட்டிலும் அதிகமா லூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது எந்த கருத்து கணிப்பும் தேவைப்படாத ஒரு மாநிலம் குஜராத். குஜராத்ல மொத்த தொகுதி 26. என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் வந்து ஒவ்வொரு ஏஜென்சியா படிச்சு நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல.
குஜராத்ல 26க்கு 26 பிஜேபி. அது என்னைக்குமே மாற்றம் இருக்காது, இந்த முறையும் மாற்றம் கிடையாது. அதனால அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடுறேன். ராஜஸ்தான் ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியா டுடே 16-9 என்டிஏ, இண்டி கூட்டணி 5-7. சி ஓட்டர்ஸ் ஏபிபி என்டிஏவுக்கு 21-23, இண்டி கூட்டணிக்கு 2-4. இடிஜி டைம்ஸ் நவ் என்டிஏ 18, இண்டி கூட்டணி 7. மேட்ரிக்ஸ் ரிபப்ளிக் பாரத் என்டிஏவுக்கு 22-24, இண்டி கூட்டணி 0-3. சாணக்யா நியூஸ் 24 என்டிஏ 19-25, இண்டி கூட்டணி 0-4. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த தடவை கொஞ்சம் லூஸ் பண்றாங்க. அநேகமா 3-4 தொகுதி வரைக்கும் லூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் என்னுடைய கருத்துப்படி என்ன அப்படின்னா 25க்கு 21 வரைக்குமாவது பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 4 தொகுதிகள் வரை காங்கிரஸ் ஜெயிக்க கூடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்தது தெலுங்கானா. தெலுங்கானால இப்போ காங்கிரஸ் ஆட்சி வேற நடந்திருக்கு. அதே நேரத்தில் இங்க நிறைய பேர் வந்து தெலுங்கானால அவ்வளவு பிரமாதமா காங்கிரஸ் ஷைன் பண்ணிடும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் பிஜேபி சைட்ல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, தெலுங்கானால நம்ம நிச்சயமா சிறப்பான முறையில் ஜெயிப்போம் அப்படின்னு. எக்ஸிட் போல் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியா டுடே என்டிஏவுக்கு 11-12 தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று கூறியிருக்கிறது. தெலுங்கானாவில் இருக்க மொத்த தொகுதிகளே 17 தான். 17ல என்டிஏ 12 தொகுதிகள் வரை ஜெயிக்கும் என்று ஆக்சிஸ் மை இந்தியா கூறுகிறது. 2019 என்டிஏ மொத்தம் 4 தொகுதிகளில் ஜெயித்தது. இப்ப 12 தொகுதிகள் வரை ஜெயிக்கும் என்று ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியா டுடே கூறுகிறது. இண்டி கூட்டணிக்கு அதாவது காங்கிரசுக்கு 4-6. இத்தனைக்கு காங்கிரஸ் ஆட்சி இங்க நடந்து கொண்டு இருக்கிறது. சி ஓட்டர்ஸ் ஏபிபி என்டிஏவுக்கு 7-9, காங்கிரசுக்கும் 7-9. இடிஜி டைம்ஸ் நவ் என்டிஏவுக்கு 9, காங்கிரசுக்கு 7. மேட்ரிக்ஸ் ரிபப்ளிக் பாரத் என்டிஏவுக்கு 6-9, காங்கிரசுக்கு 5-8. சாணக்யா நியூஸ் 24 என்டிஏவுக்கு 10-14, ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க, எப்படி வருதுன்னு பார்க்கணும். இந்திய கூட்டணிக்கு 3-7. அடுத்தது ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட்ல மொத்தம் 14 தொகுதிகள். இதுல ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியா டுடே என்ன சொல்லுகிறதுனா என்டிஏவுக்கு 8-10 கிடைக்கும், இந்திய கூட்டணிக்கு 4-6. சி ஓட்டர்ஸ் அண்ட் ஏபிபி என்டிஏவுக்கு 11-13 தொகுதிகள் வரை கொடுக்கிறது. அங்க இருக்கிறதே 14, அதுல பிஜேபிக்கு 11-13 வரைக்கும் கொடுக்கறாங்க. இந்திய கூட்டணிக்கு 1-3. இடிஜி டைம்ஸ் நவ் அவங்க என்ன சொல்றாங்க 13-14 கொடுக்கறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஃபிகர். இது என்னன்னா 13 தான் பாட்டம் லைன், மொத்தமே இங்க 14 தொகுதி. அதுல பிஜேபி மினிமம் 13 உத்தரவாதமா ஜெயிக்கும், ஒருவேளை டோட்டலா எல்லாத்தையுமே ஜெயிச்சிடும். இந்திய கூட்டணிக்கு 0-1. மேட்ரிக்ஸ் ரிபப்ளிக் பாரத் வந்து 10-12 என்டிஏ, இந்திய கூட்டணி 2-4. சாணக்யா நியூஸ் 24 10-14 டோட்டலா ஸ்வீப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சாணக்யாவும் சொல்லுகிறது. இந்திய கூட்டணிக்கு 0-4. இனி ரொம்ப முக்கியமான ஸ்டேட் நம்ம பார்க்க போறோம். எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டேட். அந்த ஸ்டேட் என்ன, உங்க அத்தனை பேரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு. தமிழ்நாடை பற்றி எக்ஸிட் போல் முடிவுகள் என்ன சொல்லுகிறது? ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியா டுடே என்ன சொல்லுகிறதுனா என்டிஏவுக்கு 2-4, இண்டி கூட்டணிக்கு அதாவது டிஎம்கே கூட்டணிக்கு 33-37, மொத்த தொகுதிகள் இங்க 39. 39ல 37 தொகுதிகள் வரை இண்டி கூட்டணி ஜெயிக்கும் என்று சொல்லுகிறது. இந்த அதர்ஸ் வந்து 0-2 அப்படிங்கிறாங்க. இந்த அதர்ஸ்ல ஏடிஎம்கே, சீமான் எல்லாம் வருவாங்க. அதுக்கப்புறம் சி ஓட்டர்ஸ் அண்ட் ஏபிபி அதுல வந்து என்டிஏவுக்கு 0-2, இந்திய கூட்டணிக்கு 37-39. சி ஓட்டர்ஸ் என்னன்னா மினிமமே 37 கொடுக்குறாங்க டிஎம்கேக்கு, மேக்சிமம் 39. ஸோ டோட்டல் ஸ்வீப் அப்படிங்கிறாங்க. இடிஜி டைம்ஸ் நவ் என்ன கொடுத்திருக்குன்னா என்டிஏவுக்கு 3, அதே நேரத்தில் இந்திய கூட்டணி டிஎம்கே கூட்டணி 34, அதர்ஸ் 2, அதாவது ஏடிஎம்கேக்கு 2. மேட்ரிக்ஸ் ரிபப்ளிக் பாரத் அது என்னன்னா என்டிஏவுக்கு 0-3,
இண்டி கூட்டணிக்கு 35ல இருந்து 38, அதர்ஸ் 0 to 1. சாணக்கியா நியூஸ் 24 இதுதான் ரொம்ப முக்கியம். என்டிஏவுக்கு 6ல இருந்து 14 கொடுக்கறாங்க. சோ இங்க 6ங்கிறது மினிமம். 6 சீட்டு உத்தரவாதமா பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும். மேக்சிமம் 14 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இண்டி கூட்டணி டிஎம்கே கூட்டணி 24ல இருந்து 33 தொகுதிகள் வரை ஜெயிக்கும். ஏடிஎம்கே 0 to 2. இப்ப இதுவரைக்கும் மாநில வாரியா லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்ஸை நம்ம பார்த்தோம். இந்த லோக்சபா தேர்தலோட ஆந்திர சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர சட்டப்பேரவையுடைய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 175, மெஜாரிட்டிக்கு தேவை 88. இப்போ இது சம்பந்தமா இந்த சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக எக்ஸிட் போல் முடிவுகள் என்ன சொல்லுகின்றன அதை பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போற ஏஜென்சி எஸ்ஜிஇடி. இந்த ஏஜென்சி என்ன சொல்லுகிறதுனா, சந்திரபாபு நாயுடு பிஜேபி, பவன் கல்யாணுடைய ஜனசேனா இந்த கட்சிகள் கொண்ட அந்த என்டிஏ கூட்டணிக்கு 139 தொகுதிகள் கிடைக்கும் என்றும், ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு 36 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என்றும் எக்ஸிட் போல் முடிவாக வெளியிட்டிருக்கிறது. சோ மெஜாரிட்டிக்கு தேவை 88, ஆனால் என்டிஏவுக்கு 139 கிடைக்கும். 139 கிடைக்கும்னா சந்திரபாபு நாயுடு தனியாகவே ஃபுல் மெஜாரிட்டி பெறுவார் அப்படின்னு நம்ம கருதலாம். அப்புறம் ரைஸ் அப்படிங்கிற இன்னொரு அமைப்பு RISC அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்டிஏவுக்கு 92ல இருந்து 102, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு 48ல இருந்து 60 சீட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிறாங்க. பீப்புள்ஸ் பல்ஸ் என்கிற ஏஜென்சி அது என்ன சொல்கிறது அப்படின்னா, என்டிஏவுக்கு 111ல இருந்து 135, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு 45ல இருந்து 60. TV5 தெலுங்கு அவங்க சொல்லி இருக்கிறது என்டிஏவுக்கு 161, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 14, ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் த சென்டர் ஃபார் பாலிடிக்ஸ் அண்ட் பாலிசி ஸ்டடீஸ் அப்படிங்கிற அமைப்பு அவங்களுடைய எக்ஸிட் போல்ல என்டிஏவுக்கு 75 to 85, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 95 to 105. இந்த ஏஜென்சி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல இன்னொரு ஏஜென்சி ஆராபோல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்டிஏவுக்கு 71ல இருந்து 81, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு 94ல இருந்து 104 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ மொத்த ஏஜென்சிஸ்ல 2 தான் ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்று கூறுகின்றன. அதை தவிர்த்து மற்ற அத்தனை ஏஜென்சிஸும் என்டிஏவுக்கு சாதகமாக எக்ஸிட் போல் முடிவுகளை சொல்லி இருக்கின்றன. மீண்டும் சந்திரபாபு நாயுடு முதல்வராவார் என்று தெரிவிக்கின்றன. மோரார்லெஸ் சந்திரபாபு நாயுடு முதல்வராவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் சொன்னதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிரசாந்த் கிஷோர் ஒரு தொலைக்காட்சி இன்டர்வியூல தெளிவாக சொல்லியிருந்தார், திட்டவட்டமா இந்த முறை சந்திரபாபு நாயுடு முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்னது அநேகமாக பலிக்கும் என்று நான் கருதுகிறேன். இதுக்கு இடையில ஒரு இப்ப இருக்க லேட்டஸ்ட் நியூஸ் ஒண்ணு உங்களுக்கு தந்து அதோட இந்த வீடியோவை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். அருணாச்சல் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 6 மணிக்கு தொடங்கியது. தொடங்கியதிலிருந்தே பிஜேபி அங்க பிரமாதமா லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ்ல மொத்தம் 60 தொகுதிகள். இப்பவே 33 தொகுதிகளில் பிஜேபி லீட் பண்ணிட்டு இருக்கு, முன்னணியில் இருக்கிறது. ஆல்ரெடி 10 தொகுதியில அன்அப்போஸ்டா அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏவே ஆயிட்டாங்க. சோ ஏற்கனவே இருக்கிற 10 இப்போ லீட் பண்ணக்கூடிய 33 ரெண்டையும் சேர்த்தா 50க்கு 43 தொகுதிகளில் பிஜேபி வெல்லும் போல தெரிகிறது. அல்ல 10ல வென்றாச்சு, 33ல வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால அருணாச்சல் பிரதேசில் பிஜேபி ஆட்சி அமைப்பது உறுதி ஆகி இருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் ஒண்ணு இருக்கு, அதை தான் நாம புரிந்து கொள்ளணும். அது என்ன அப்படின்னா, மணிப்பூர் இஷ்யூவை, மணிப்பூர்ல நடந்த வன்முறை வெறியாட்டங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு தேசிய பிரச்சனை போல ஆக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முயன்று வந்தன. ஆனால்
மணிப்பூருடைய இம்பாக்ட் வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல் பிரதேஷ்லேயே இல்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மணிப்பூர்ல 4ஆம் தேதி ரிசல்ட் வருது, லோக்சபா ரிசல்ட். மணிப்பூர்ல மொத்தம் 2 தொகுதிகள் இருக்கு. அநேகமா பாருங்க, மணிப்பூர்ல இருக்க 2 தொகுதியிலுமே பிஜேபி வெற்றி பெறும், இது உறுதி. இது தவிர இன்னொன்னையும் சொல்லி ஆகணும். சிக்கிம்ல சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்தது. அதற்கான வாக்கு எண்ணிக்கையும் இன்னைக்கு காலையில 6 மணியிலிருந்து தொடங்கி இருக்கு. அந்த மாநிலத்துல சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா லீட் பண்ணிட்டு இருக்காங்க, முன்னணியில் இருக்காங்க. பொதுவா சிக்கிமை பொறுத்தளவுல சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா தான் எப்போதுமே லீட் பண்ணும். நேற்றைக்கு நான் என்னுடைய ப்ரிடிக்ஷன்லயே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சிக்கிம்ல அந்த லோக்சபா கான்ஸ்டிடியூன்சியை சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா திட்டவட்டமாக கைப்பற்றும்னு சொல்லியிருந்தேன். இப்ப அதே கட்சி தான் சட்டப்பேரவை தேர்தலையும் லீட் பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். மீண்டும் மோடி பிரதமர் ஆகிறார். 3வது முறையாக தொடர்ந்து பிரதமர் ஆகிறார். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமரான நேருவின் சாதனையை சமன் செய்கிறார். சோ ஒரு வலிமையான வல்லரசு பாரதத்தை உருவாக்கும் அந்த ராஜபாட்டை தொடர்கிறது. நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.